கல்லனை அவன் பிணத்தோடு பிணமா படுத்துக்கிட்டான். பிணத்தோடு பிணமாக பிணத்துக்கோடு படுத்த போது எல்லா கல்லனையும் கொண்டு விட்டேன் என்று சொல்லி பல்லையத்தை சாய்த்து வைத்து விட்டு கசமுத்து மந்திரியானவர் கை காலெல்லாம் கழுவி கொண்டிருக்கும் போது அதுல ஒளிஞ்சு கிடந்தான ஒண்டி கள்ளன் கள்ளன் கசவாளி கள்ளன் நினைக்காம நம்ம 7 பேர் வந்து நம்ம 6 பேரை கொண்டுட்டான். இப்பேற்பட்ட வில்ல நம்ம ஒண்ணு இவனை கொல்லணும், இவன் கையால் நம்ம சாவணும்னு சொல்லி அந்த ஒண்டிக்கள்ள கள்ளனாவன் ஒண்டிக்கள்ள கள்ளனாவன் ஒண்டி போட்டு வரான பதிஞ்சு வரான பதிஞ்சு வரப்போது அந்த சாய்த்திருந்த வல்லையத்தை கையில் எடுத்தான். கசமுத்து மார்பில குத்துதான மார்பில குத்தும் போது வாங்கி கொண்டு வல்லையத்தை கையில் எடுத்தார். அந்த ஒண்டிக்கள்ள கள்ளனையும் ஒரே குத்தி விட்டு அந்த ஒண்டிக்கல்லை கொண்டு விட்டு கசமுத்தும் பட்டு மடிந்தார். பாரமுடி சாய்ந்தார், செத்தமடிந்தார், கசமுத்து பட்டு மடிந்தாரே. கசமுத்து பட்டு மடிந்தார அவர் பாரமுடி சாய்ந்தார. கசமுத்து செத்து மடிந்தார், சிவலோகம் சேர்ந்தார், மாண்டு மடிந்தார், பரலோகம் போய் சேர்ந்தார். கசத்தி பெண்கொடியானவள் செம்மோக்கு மதிலே கரிவகை சமைத்து நல்ல பொடியரிசி சமையல் செய்து மெதள கறி சமைத்து அன்னைக்கு கண்டால ஆகாத கனவு கண்ட கனவு நம்ம கணவனுக்காகாதோ என்று எண்ணி மன வருத்தம் கொண்ட கசத்தி சட்டிலே சாதம் வைத்து புட்டியிலே கறி வைத்து கணவனுக்கு சாதம் கொண்டு வர கணவனுக்கு சாதம் கொண்டு வந்து பார்க்க அத்தாளூர் மேலக்கோட்டை வாசல்ல பார்த்தா 2வது முதலையை பிடித்து சங்காரம் பண்ணி இருக்கு. தன்னோட கணவனை காணல. கணவனை காணாமல் கணவனுடைய கால் தடை எங்கே இருக்குன்னு பார்க்க வடக்கு நோக்கி வர்ற. வடக்கு நோக்கி வரும்போது கண்ட ஆட்டெல்லாம் கேட்டு வர்ற. கணவனை கண்டீர்களோ மன்னவர்களை கண்டீரோ தடம் பிடிச்சு வர பரிச்சா குழந்தை உள்வாய்க்குள்ள கசமுத்து மந்திரி பட்டு மடிந்திருக்கிறார், பாரலோகம் சேர்ந்திருக்கிறார். 7 கள்ள நாட்டார்களும் மடிந்திருக்கிறார். கசமுத்து மந்திரியும் ஆண்டு மடிந்திருக்கிறார். தன்னுடைய மன்னனுடைய படுகளத்திலே கண்டு கணவனம் அடிமேல் எடுத்து வைத்து அந்த கசத்தி பெண்கொடியானவள் என்ன பண்ணுறாளானா அவ அடித்தாள மார்பதியில அவள அடித்தாள மார்பதியில அவ வரணும் அருந்து விழ அவ முட்டி முட்டி அழுதாள அவள் முட்டி முட்டி அழுதாள அவ முத்து மாலை அருந்து விழ
பஞ்சுமத்த ஏ எங்கனவ ராசமன்னா உமக்கு புல்லோ தலவாணி ஏ ராசாவே ராசமன்னா உமக்கு புழுதி மண்ணோ பஞ்சுமத்த பஞ்சுமத்தை என்னோட மன்னாதி மன்னனே போயிட்டார கணவன் போல காலத்துல நாம இருந்துதான் என்ன பலன் எவ்வளவுதான் எண்ணத்தை கொடுத்தாலும் கணவனை கூறி யாரு மன்னர் வருவாரோ கணவனோடு நம்ம உடங்கட்டையாரனு சொல்லி காட்டிலே எருபிறக்கி கட்ட வெட்டி கணவன் அதுல ஏற்றி கணவனோடு இவளை உடங்கட்டையாடுறா நான் உத்தா உத்தமினா ஓடி பிடிக்கணும் பத்தா பத்தினா பத்தி பிடிக்கணும்னு சொல்ல உத்தமி சொன்ன போது ஓடி பிடிக்க மாட்டீர் பத்தினி சொல்ல போது பாலடுப்பு தீ போல பத்தி பிடித்திடும் இவர் ஆவியானது ஆதி கைலாசம் போகுது கைலாசத்துல கடவுளாயின சிவனு சிவசக்தியும் பார்வதியும் பார்க்காங்க அழகான சித்திரபுத்திரையை அழைத்து இவர் 7 எடுத்து பார்க்க சொன்னாங்க 7 எடுத்து பார்க்கும்போது கசமுத்து மந்திரிய முன்பிறவில மனிதர் குலம் பின்பிறவில தெய்வ குலமா இருக்கக்கூடிய சக்தி இருக்கு உடனே பார்வதியும் பகவானும் கசமுத்து மந்திரியுடைய படைகளத்திலே வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை கசமுத்து மந்திரி மேல தெளித்து பெரம்ப கொண்டு தட்டுறாங்க பெரம்ப கொண்டு தட்டும் போது தூங்கி மொழித்தவர் போல் தூங்கி மொழித்தவர் போல் மொழித்தவர் போல் உல்லாசம் எழுந்தரித்தார் உல்லாசம் எழுந்தரித்து ஆடுறார் பாடுறார் ஆதாடி போடுறார் ஓடுறார் சாடுறார் சத்தம் போடுறார் பேரு என்ன புள்ளி என்ன ரவி செய்த விவரம் என்ன சொல்லுறார் சுகருமா நீ முன்பிறவில் மனிதர் குலம் பின்பிறவில் தெய்வ குலம் 1008 மாடலுக்கும் அண்ணாவி கசமான சாமி என்றும் மபாரோட கசமதியில அத்தாள நல்லூர்ல ஆதிமூல வாசலில அத்தாள நல்லூர் ஆதிமூல பெருமாளோட வாசல்ல மேல கோட்ட வாசலில் லையத்தை வாங்கி கசமுத்து மந்திரியானவர் உலக மங்கு நிலையை வாங்கி அருங்குருவாக அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்.